ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 4ங்க. ஆமாங்க, நம்ம டே 2 டே 3 வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கல. டே 1 மட்டும் தான் வேலை பார்த்தோம். இன்றைக்கி டே 4. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்லேருந்து இப்போ வேலைக்கு கிளம்புறோம். ஸோ ஆல்ரெடி சந்தோஷ் ப்ரோ கிளம்பிட்டாரு. அவருக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 30 ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா 2 நாள் லீவ் போட்டோம். 15 சொல்லி 30 ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அட்லீஸ்ட் ஒரு 15 மேலே கம்ப்ளீட் பண்ணால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நம்ம இது பண்ண முடியும். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து கிளம்பிட்டார். ஓகே, சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். அதனால் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக நம்ம சேனல் கொடுக்கணும். ஸோ வாங்க வீடியோ கிளப்பலாம். எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம டே 4ஓட சேலஞ்சில் நிற்கிறோம். மார்னிங் பார்த்திங்கன்னா 2 o'clock ஆகுது. என்னென்னா 12 மணிக்கு நம்ம ஆர்டர் எடுத்தோம்ல, ஃபஸ்ட்டு டபுள் ஆர்டரு. அதே மாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபைனுன்னா ஒரு 2 ஃபைன் சேர்ந்து வந்துருக்கு. ஏன்னா வண்டி ப்ராப்ளம், லைட்டு ப்ராப்ளம்னால போலீஸ் பிடிச்சி ஃபைன் வச்சிட்டாங்க. அது நம்ம மிஸ்டேக் தான். நம்ம கவனிக்காமல் போனதுனால இவ்வளோ நம்ம ஃபைன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750 ரியால், 750 ரியால் ப்ளஸ் 113 ரியால் வேஸ்ட். நம்ம ஊர் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நெருக்கி ஒரு 18,000லேருந்து 19,000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 1000 ரியால் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்தோம் பார்த்தா 1000 ரியால் மைனஸில். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்டும். கம்பெனி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். இருந்தாலும் அது நம்ம சைடு மிஸ்டேக் தான். ஏன்னா வந்து லைட் ஆன் பண்ணிட்டு போயிருக்கணும். நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு பார்க்கிங்லேருந்து இன்னொரு பார்க்கிங் எடுத்து விட்டேன். அங்கே சிஐடி போலீஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீ பார்க்கிங்கில் வந்து எடுத்து விட்டா ஓகே, நீ லைட் போட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கு மேலே நம்ம வந்து ஆர்கியூ பண்ண முடியாது. அதனால் பார்க்கலாம். 750 ரியால் தான், பார்த்துக்குவோம் எவ்வளோ. ஏன்னா நம்ம ஊருக்கு காசுப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வர மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. வேறு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். ஸ்டே டியூன். எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும் நம்ம டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ வந்தால் வண்டி ரெடி பண்ணிட்டேன். வண்டியை மணி கரெக்டாக 2 o'clock ஆகுது. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா, சவுதி அரேபியா ரியாத்ல இருந்து. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 4ங்க. ஆமாங்க, டே 4. என்னடா டே 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் சந்தோஷ் ப்ரோக்கும் நடக்கிற இந்த சேலஞ்ச், இந்த 1 month சேலஞ்ச், யார் அதிக டார்கெட் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதிக டார்கெட்டு, அதிக டிப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த மாதம் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து 3 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். மேலே ஐக்கானில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. எம்மாடி முதலே போலீஸா, சூப்பரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா 1.5 years கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு 4-5 மாதம் தான் டிஃப்ரெண்ட் அவருக்கு எனக்கும். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. நூன் வேலை பார்த்துருக்காரு, ஜாய்ஸ் வேலை பார்த்துருக்காரு, ஹங்கர் வேலை பார்த்துருக்காரு, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா வேலை பார்த்துருக்காரு. இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு அவர் இங்கே வந்து. ஏன்னா எல்லா கம்பெனிலையுமே மாற்றி மாறி வேலை பார்த்துருக்காரு. ஸோ அப்படிதான். நம்ம வந்து ஹேங்கரில் மட்டும் தான் வேலை பார்த்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்டாக ட்ரைவ் பண்ணுறவங்க, சாஃப்டாக ரைட் பண்ணுறவர். அவர் அப்படி கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதில் வந்து நான் யூட்டன் போட மாட்டேன். நான் வந்து சிக்னலில் போய் தான் யூட்டன் போட்டு வருவேன். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, இதிலே யூட்டன் போட்டு போயிடுவார், இந்த இதிலே கட் அடிச்சுட்டு போயிடுவார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி வண்டி ஓட்டுவோம். அவருக்கு ரூல்ஸ்னால் என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு ஆள். அதனால் ரொம்ப ஷார்ட்கட்லாம் கண்டுபிடிச்சி வண்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓட்டுவார். நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் வண்டி ஓட்டணும் வைங்களேன். அதனால் இந்த சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அவர் ஆல்ரெடி எந்திரிச்சு அவர் காலையிலே கொஞ்சம் போயிட்டு காலையிலே ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டார். நம்ம இப்போ தான் கிளம்புறோம். இங்கே ரூம்லேருந்தே இப்போ தான் கிளம்புறோம். டைம் பார்த்திங்கன்னா 2:53. ஸோ 3 மணி ஆக போகுது. நம்ம போய் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு மற்ற வேலையை பார்ப்போம். நம்ம நேற்று லீவு, அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் ரெடி பண்ண போயிட்டோம். நேற்று எதுக்காக லீவுனா, நம்மளோட ஐடி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அதனால் ஹேங்கர் ஸ்டேஷன் வரைக்கும் மெயில் போட்டு ஐடி வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் ஐடி மட்டும் இல்லை, ஒரு கொஞ்சம் கேம்பஸில் ஒரு 30-35 ஐடியை நேற்று இது பண்ணாங்க. இப்போ எல்லாருக்கும் ரெடி ஆகிட்டு, செம்மையாகிட்டு. ஓகே, எப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சந்தோஷ் ஃப்ரம் சவுதி ரைடர். என்னென்னா இன்றைக்கி நம்ம டே 4ஓட ஈவினிங்கான ஷிஃப்ட்டு கிளம்பிட்டோம். ஆமாம், இங்கே டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:57 ஆகுது. இப்போ நம்ம நைட்டே 12 மணிக்கு மேலே ஆர்டர் ஓட்டி முடிச்சிருக்கோம். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 ஆர்டர் ஓட்டிட்டோம்.
இப்போ ஈவினிங்காக சும்மா வேலைக்கு போட்டுருக்காண்டி போயிட்டுருக்கேன். நம்ம டார்கெட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி டார்கெட் மட்டும் இல்லை, இது எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆர்டர் ஓட்ட போகிறோம்னு இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, நமக்கு வந்து 10 o'clock வரை ஷிஃப்ட் இருக்குது, பிரச்சனை இல்லை. 5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அதே மாதிரி வீடியோ பத்தல ப்ரோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியாத ஒரே காரணம் என்ன, நம்மகிட்ட கேமரா கிடையாது, மொபைல் ஃபோனில் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கிளிப் எடுக்க முடியும். அதே மாதிரி சவுதியில் வந்து அன்வான்டாக எதுவும் வீடியோ எடுக்கக்கூடாது. நம்ம ரேண்டமாக சப்போஸ் வந்து அவங்க வந்து நம்ம மேலே எதுவும் கேஸ் கொடுத்துருவாங்க. அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே வந்து சவுதியை பொறுத்த வரைக்கும் வீடியோ இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஓகே, பார்க்கலாம் இன்னைக்கு ஈவினிங் எப்படி போகுதுன்னு. ஏன்னா நேற்று தான் ஃபைனல் முடிஞ்சிருச்சு, டே 3. இன்னைக்கு டே 4 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3:06ங்க சரிங்களா. ஈவினிங் 3:06 ஆகுது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு மக்பஸ் அப்படிங்கிற ஒரு மந்தி கடையில் இருந்து. இப்போ அதை தான் நம்ம எடுக்க போயிட்டு இருக்கோம். சந்தோஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு தான் ரூம்லேருந்து கிளம்புறேன் அப்படின்னு இருக்காரு. ஆல்ரெடி நமக்கு வந்து மொத்தத்திலே நம்ம 9 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த 4 நாளில். ஏன்னா முதல் நாள் வந்து 9 கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு நைட் நம்மளோட ரீசார்ஜ் ஃபினிஷ் ஆயிடுச்சு சரிங்களா. அதனால் நம்ம ரூம் வந்துட்டோம். 2ஆம் தேதி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போயிட்டோம். நம்ம வண்டிக்கு அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம போயிட்டோம். அதனால் அன்னைக்கு நம்ம ஆர்டர் எடுக்கல. நேற்று என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் முடிஞ்சு பார்த்தீங்களா, அது ஒன்று. 2 ஐடியிலையுமே பிரச்சனை இருந்துச்சு. நஃபாத்தை வெரிஃபிகேஷன் பண்ணாமல் வச்சுருந்தோம். ஸோ அதனால் நேற்று அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தனால நேற்று அதுக்கும் வேலைக்கு வர முடியல. ஸோ நம்ம மொத்தத்தில் 9 ஆர்டர் தான் பண்ணியிருக்கோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளில் 45 ஆர்டர் பண்ணியிருப்பார். டெய்லியும் 15 ஆர்டர் கணக்கு வச்சு 3 நாளில் 45 ஆர்டர் பண்ணிட்டாரு. நம்ம 9 ஆர்டர் இப்போ கணக்கு வச்சா கூட நம்ம அவர் பக்கத்தில் போக முடியாது. ஆனால் நம்ம இன்னைக்கு நைட்டு எல்லாமே சேர்த்து எப்படியோ நம்ம வந்து அவரை ஓவர்ட்ராக் பண்ணணும். அவரும் நம்ம அவரை ஓவர்ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தெரிஞ்சால் அவரும் நம்மளை விட வேகமாக ஆர்டர் எடுக்க ஆரம்பிப்பார். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு போட்டிங்க இது. வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு போட்டி. அதுமாதிரி நிறைய பேர் ப்ரோ சந்தோஷ் ப்ரோவோட வீடியோஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. ப்ரோ அவர் புதுசாக இப்போ தான் வீடியோஸுங்கிறது ஐடியாவே இல்லாத ஒரு ஆள். ஆனால் அவரே நம்ம இது பண்ணி ப்ரோ வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எவ்வளோ வருதோ அதேமாதிரி அவர் வீடியோ வர வச்சுருவேன் சரிங்களா. வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வேணும். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்டர் எடுத்துகிட்டு கடையில் உட்காந்துருக்கோம். என்னன்னா ரீச் ஆகலை அப்போஞ்சான்ட்டு. இது ஒரு 10 நிமிஷத்தில் கொடுத்துருவாங்க. ஏன்னா இது சின்ன ஆர்டர்னு நினைக்கிறேன். நிமிஷத்தில் நம்ம எடுத்துகிட்டு கடைக்கு கடை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டும் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு நளினமாக சேரெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் சாப்பாடு நல்லாயிருக்கும். ஆனால் சாப்பாடு ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் ஹோட்டல்லாம் இருக்கும். ஆன்லைன் पैसा डालने के लिए ஐ டோன்ட் நோ. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்க வந்துட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:12 6 நிமிஷம் ஆயிருக்குங்க அந்த ஒரு யூட்டன் போட்டு வர்றதுக்கு. இங்கே பொருள் ரெடியாக இருக்கான்னு தெரியலையே. மக்பஸ் பிரதர் இஸ் 457 5457 5457 821 721. தேங்க்யூ பிரதர். எப்படி தமிழில் போட்டிருக்கேன் பாருங்க, சூர்யான்னு கையெழுத்த. அவ்வளோ பேரும் வாங்கிடுவாங்க. இப்படி எவன்டா இது காருக்குள்ளே கொண்டு போய் வண்டி விட்டு வந்துருக்கான். ஐ மீன் இந்த காருக்கு பின்னால் பைக் விட்டு வந்துடுவான்ல. அப்போ அந்த காருக்காரங்க பாவம்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரெண்டாவது நம்மளும் கடைக்குள்ளே இருக்குமா, கடைக்குள்ளே வந்து கத்துவான்ல, எது காரை விட்டு வந்திருக்க அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த டே ஒரு மாதிரி போயிடும். சரி ஓகேங்க, நம்ம வந்து ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. இன்றைக்கி எப்படி நம்ம வந்து 20 ஆர்டர் 20லாம் சொல்ல முடியாது, 12 மணிக்குள்ளே ஒரு 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்போம். நம்ம பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துட்டு லாகின் அந்த கன்ஃபார்ம் ட்ராப்பை பண்ணேன். அடுத்த ஆர்டர் கேஎஃப்சியில் அடிச்சிட்டான். பில்டிங் அண்ணா இருக்குது, இதேமாரி பில்டிங் தான். ஆனால் நம்ம வாங்க போக வேண்டியது பக்கத்தில் தான், எல்லாமே பக்கத்தில் தான்.
போய் வாங்கிட்டு போய் கொடுக்க வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. ஹாய் எவ்ரிவன், நீ நம்ம டே 4ஓட ஃபஸ்ட் ஆர்டர் நைட்டு 12:10க்கு எடுத்துருக்கோம். ஏன்னா நைட்டு ரூமில் வந்து தங்கிட்டு 12:10க்கு இங்கே இருந்துருக்கேன். ஃபஸ்ட் ஆர்டர் டபுள் ஆர்டர் பார்த்துக்கோங்க, 2 ஆர்டர். ஏன்னா கொஞ்சம் தூரம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே கடை பேர் பிக்கப் பர்கர். ஓகே, அவங்க ஆர்டர் கொடுத்துறாங்க, ஃபாஸ்ட்டாக கொடுத்துறாங்க. ஓகே, 2 ஆர்டர். ஸோ 2வது ஆர்டரும் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு, கன்ஃபார்ம் ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3:47 ஆகுதுங்க 2வது ஆர்டர் முடிக்கும்போது டைம். இந்த கேஎஃப்சி ஆர்டரை கொடுத்துட்டு ட்ராப் பண்ணிட்டு வெளியே வந்தேன். பார்த்தீங்கன்னா ஹர்டிஸ் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அதே கேஎஃப்சி பக்கத்தில் இருக்க ஹர்டிஸ் தான். ஸோ இப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் கொண்டு போனோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ 3வது ஆர்டர் இது, சரிங்களா? ஹர்டிஸ் ஆர்டர் 3வது ஆர்டர். டைம் பார்த்தீங்கன்னா 3:50க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்டிஸ் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இது டே 4, சரிங்களா? இது 4வது நாள். என்ன இருக்குது ஹர்டிஸ், இது 3மே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் கம்பெனி தான். அந்த ஹர்டிஸ், கேஎஃப்சி, குடு, அப்புறம் ஸ்டார்பக்ஸ் தெரில, வேறு யார் இருக்கா, ஜான் பர்கர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனி. பார்த்தீங்கன்னா 4:07 ஆகுது. நம்ம கரெக்டாக 4வது ஆர்டர் எடுத்துகிட்டு 4 தானே இல்லைங்க 3வது, சாரி, ஹர்டிஸ் எத்தனாவது ஆர்டர்? 3வது ஆர்டர். ஆமாம், இப்போ அதை தான் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டுருக்கேன். என்ன 1 minute 240 meters 240 meters வந்தாச்சு. கஸ்டமருக்கு கால் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட 4வது ஆர்டரு எடுத்தாச்சு. டைம் என்ன? 5:06, 5 மணி ஆகுதுங்க. 5 மணிக்கு நம்மளோட 4வது ஆர்டர் எடுக்கும். நம்ம 4 மணிக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணுமோ இல்லையே? எத்தனை மணிக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணோம்? சாவி போட்டு தானே வச்சுருக்கேன். நான் சாவி போட்டு தான் வச்சுருக்கேன். ஆனால் நான் சாவியை காணும்னு சொல்லி பாக்கெட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒத்தி மார்க்கெட்னாலே டென்ஷன் தாங்க. ஃபுல்லாக ஆர்டர் அதிகமாக இருக்கும். ஒன்று ஆர்டர் அதிகமாக இருக்கும், இல்லை அப்படின்னா லேட் ஆக்குவான். கொஞ்சோண்டு பொருளாக தான் இருக்கும், ஆனால் லேட் ஆக்குவான். இந்த மாதிரி சம்பவங்கள் பண்ணுவான்லு. பெஸ்ட் ரூட் எது போகிறதுக்கு? ஓகே, சந்தோஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ தான் கால் பண்ணார். ப்ரோ நான் ரூம்லேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு. கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துருங்க ப்ரோ அப்படின்னேன். சரி ப்ரோ அப்படின்னா. இப்போ காலையில் எவ்வளோ ஆர்டர்னேன்? நேற்று நைட் 2 பண்ணியிருந்தாராம்மா, 12 மணிக்கு பிறகு. காலையில் போய் கொஞ்சம் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நைட் உங்களோட சொல்கிறேன், அதான் சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னா இப்போ ஏன்ட்ட கேட்டார் எவ்வளோ ஆர்டர் ஆச்சு அப்படின்னு. நான் சொன்னேன் சர்ப்ரைஸ்லாம் நான் தரல, நான் இப்போ வரைக்கும் 3 ஆகிட்டு 4வது ஆர்டரில் பிக்கப்பில் நிற்கும் ப்ரோ அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டாரு. ஸோ 15 பண்ண முடியுமான்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுறதோ இல்லை அந்த மாதிரி எதாவது பண்ணால் 15 பண்ணிடலாம் இன்றைக்கி. டைம் பார்த்தீங்கன்னா 5:23 ஆகுதுங்க. ஒரு ஆர்டர் அடிச்சிருக்கான், சரிங்களா? இது 5வது ஆர்டர் நம்மளுக்கு அடிச்சிருக்குது. எவ்வளோ தூரம் பாருங்கள். இங்கேருந்து மலாஸ் கொண்டு போக வேண்டியிருக்கு. இங்கே வருங்க. ஸோ மலாஸில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த ஆர்டரு. ரொம்ப தூரம் இது. பரவாயில்ல, என்ன பண்ண, அக்செப்ட் பண்ணியாச்சு. கொண்டு போய் தான் ஆகணும். ஸோ சந்தோஷ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபோன் அடித்தாப்புல. அவருக்கும் ஆர்டர் அடிச்சிருக்கான்லே ஒத்தீமில் ஜூஸ்னால் அது வந்து ஆஃபரில் கொடுக்குறான்லைங்க. அந்த டின் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பாக்ஸாக வாங்குறான்லே. ஸோ அந்த ஜூஸு அது ரொம்ப டிலே பண்ணுவாங்க அங்கே கொடுக்குறேன். மக்களே, ஈவினிங்கும் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்து போயிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் ஆகி இப்போ தான் ஆர்டர் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் மரத்தாச்சில் ஈவினிங் ஷிஃப்ட் தான் ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்க போகிறேன். எனக்கு இன்னும் ஒரு 3 ஆர்டர் 4 ஆர்டர் தான் தேவை. எடுத்துகிட்டு நான் கூப்பிட்றேன். ஓகே, தேங்க்யூ.
ஓகேவா? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. ஆறாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கடையில் போய் எடுக்க போனேன். கடையில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைம் தான். ஸோ ஆர்டர் போட்டதுலேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் 15 நிமிஷம் ஆயிரும் அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கணும்னா. ஏன்னா அந்த கடையில் வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் கஸ்டமர் 10 நிமிஷம் ஆச்சப்பா. அந்த கடைக்கு நான் கடை பக்கத்தில் இருந்து தான் ஆர்டர் வந்துருச்சு. 10 நிமிஷத்துலேருந்தே மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கா, என்னாச்சு ஆர்டர் ஏன் கொண்டு வரல அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் மேம் லேட் ஆகிட்டு இருக்கு. உடனே கால் பண்ண சொன்னால் கால் பண்ணியாச்சு. கால் பண்ணி பேசினா அப்போ சொன்னேன் மேம் இப்படி வந்து கடை நல்ல கடை நம்ம அப்படி சொல்லிடணும். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கெத்து இருக்கும், ஓகே நம்ம நல்ல ப்ரீமியமான ஒரு கடையில் தான் ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு. உடனே நான் அப்போ சொன்னேன் கடை நல்ல கடை மேம், ஆனால் சாப்பாடு வந்து அதனால நல்ல கூட்டம் இருக்குது, சாப்பாடு வாங்க டிலே ஆகுது மேம் அப்படின்னு. ஓகே அப்படின்னா அப்புறம் பொருள் வாங்குறதுக்கு 2 பொருள் ரெடி பண்ணிட்டான், பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அதுக்கு முன்னாடி கால் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படின்னா, அப்போ மேம் இப்போ தான் பொருள் ரெடி பண்ணியாச்சு, வாங்கிட்டு வரேன் மேம் ஒன்று. இப்போ தான் மேப்பை பார்க்க 11 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கான், ஆனால் 23 நிமிஷம் போட்டிருக்கான். இன்னைக்கு கண்டிப்பாக இவங்க வந்து நம்மளை இன்னைக்கு விட மாட்டார். கண்டிப்பாக இந்த கஸ்டமர் நம்மளை விடாது. ஃபோன் அடிச்சுட்டே இருக்கும், என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு கால் பண்ண மேடம், இப்போ 23 நிமிஷம் ஆன்லைன்லேயே காமிக்குது. அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம். யா सेफ्टी एंड यूट्यूब, इंस्टा, फेसबुक, व्लॉगिंग वीडियो. आई परचेज इन इंडिया 48,000. या इंडिया का, सऊदी का 2,400 रियाल. क्या इंडिया? तमिलनाडु. यू नो तमिल, मालूम तमिलनाडु? कैन यू चेक द यूट्यूब राइडर सूर्या? வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆர்டர் வந்துச்சு. போன மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு டபுள் ஆர்டர் எதுவும் வரல. இன்றைக்கி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டபுள் ஆர்டர் வந்திருக்கு. அப்படிங்கும்போது ஓ மை காட். ஆனால் என்ன இதுவுமே சும்மாலாம் வரலைங்க, பிரச்சனையோடு தான் வந்துச்சு. ஏன்னா நான் போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் நான் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்த ஆர்டர் வந்து எனக்கு வந்த ஆர்டர் தான். செகண்ட் அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா தூரமான ஆர்டரு, 2 லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்த ரைடர் வந்து ரீடிஸ்பேச் அடிச்சுட்டு போயிட்டான். சரிங்களா, ரிப்போர்ட் அடிச்சுட்டு போயிட்டான் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஆர்டரும் எனக்கு தந்துட்டான்லி. அப்போது இந்த கஸ்டமருக்கு என்ன தெரியும்னா என்னோட நம்பர் அவனுக்கு போயிடும். எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு ஏன் ஆர்டர் எங்கே, ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் சார் எனக்கு இப்போ தான் ஆர்டர் வந்துச்சு, நான் இப்போ தான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுத்துகிட்டு கொண்டு வந்து தாரேன். உடனே நான் இல்லை நான் அப்போவுமே ஆர்டர் போட்டேன். அப்போ நான் சொன்னேன் ஆமாம் சார் நீங்கள் அப்போயும் ஆர்டர் போட்டிங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ரைடர் எடுத்துகிட்டு அது ஆர்டரு லேட் ஆகுது அப்படிங்கிறதுனால இது அப்படின்னேன். ஒன்றாவே ஓகே பட் கம் ஃபாஸ்ட் அப்படின்னா சரி ஓகே சார் கொடுத்துட்டு வேகமாக வாரேன், விரட்டி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். சரி, ரோட்டை போலீஸ் மறைச்சி விட்டாங்களா, சூப்பர். ஆல்ரெடி அப்படியே வேகமாக போயிடும் இங்கே வண்டி எல்லாம், இல்லை மறைச்சி வர விட்டாங்களே, அருமை.